ஏங்க அத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுங்க, நானே இன்னைக்கு சமைச்சதுங்க. என்னது, நீ சமைக்கிறியா? ஏன்டா அவ சமைச்சா என்ன, அமைதியாதா நீ போய் சமைக்குமா? இன்னைக்கு என்ன கூத்த பண்ண போறான்னு தெரியலையே. அம்மா ஒரே நிமிஷம், ஒரு போன் பண்ணி பேசிட்டு வந்தேன். போன் எடுத்து ரிமோட் எடுத்துட்டு போகுது பைத்தியம். ஏய், ஏன்டி இதுக்கு தேவையில்லாம நீ சமைக்கிறேன்னு வந்த? அதெல்லாம் அமைதியா இருங்க, யூடியூப் பார்த்து நல்லா சமைச்சுக்கலாம். இன்னைக்கு எப்படி உங்க அம்மாவை நல்லா இம்ப்ரெஸ் பண்றேன் பாத்தீங்களா? ஏய், தேவையில்லாத வேலை இதெல்லாம் அவங்களே சமைச்சுடலாண்டி. அதான் தெரியும், போயா. என்னமோ சொல்ற. போடா. ரிமோட் பேசிட்டியா? பேசிட்டேம்மா. அந்த போனை கூட ஒரு டிவி மாத்திக்கிறேன். டேய், முன்னாடி போய் 1 மணி நேரம் ஆச்சுடா. அம்மா இருமா, ஆனா டேஸ்டா சமைக்க வேணாமா? ஒரு டைம் ஆகும், எடுத்து டக்கு சமைக்க முடியுமா என்ன? A few minutes later. அம்மா இருமா, நான் சமைச்சிட்டு வருவேன். ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? மணி 11 மணி ஆகுதுல, இன்னும் 1 மணி நேரம் ஆச்சு. தேய் கூட உட்காந்து சொல்றியா? சரி வா, போய் பாட்டு என்ன பண்றாங்க. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? இதோ முடிஞ்சிருச்சுங்க, இதை இப்ப பண்ணிடுவேன். ஏண்டி இன்னும் அடுப்பே பத்த வைக்கிறியா நீ? அத்தை யூடியூப்ல எல்லா வீடியோ பாத்துட்டேன் அத்தை. இந்த சமைக்கிறத சொல்லி தராங்க தவிர அடுப்பு பத்த வைக்கிறத சொல்லி தர மாட்டாங்க. இப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன், 5 நிமிஷம் எனக்கு அத்தை சமைச்சிட்டு வந்துடுறேன். அம்மா இருமா, சொல்றாங்க ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுமா, அவ சமைச்சு கொடுத்துருவா. என்னமோ அப்படிங்களா ராசா? எங்க உங்க பொண்டாட்டி கொஞ்சம் 5 நிமிஷம் அடுப்பு பத்த வைக்க சொல்லு பாப்போம். பாரு, இப்படி பத்த வைக்கலாம் போட்டு பாரு. நீ பத்த வைக்கணும். உள்ள பேச வைக்க தெரிஞ்சுதான் நான் அப்பயே ஒயர் புடுங்கி விட்டுட்டேன். எப்படி பத்த வைக்கிறேன் பாருங்க அத்தை. என்ன கீழே இதே தேடிட்டு இருக்கா? குடிஞ்சு என்னத்தை தேடிட்டு இருக்கா? அம்மா, அவன் சிமெண்ட்ல பத்த வைக்கிறாமா, ஓடி போ.